ஃபர்ஸ்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி சபோடியா ஆர்க்ல ரேலே அப்பியர் ஆகியிருப்பாரு. அதே மாதிரி எல்பாஃப் ஆர்க்ல ஸ்காப்பர் கபன் அப்பியர் ஆகியிருப்பாரு. இந்த தியரி எல்பாஃப் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. அந்த தியரி உண்மையாவே நடந்துட்டுச்சு. தென் அந்த மெரைன்ஃபோர்ட் வார் நடந்திருக்கும் இல்லையா, அந்த வாரம் நம்ம ஷாங்க்ஸ் தான் என் பண்ணியிருப்பாரு. பட் இந்த இடத்துல நம்ம ஷாம்ராக் அதாவது ஷாங்க்ஸ் உடைய பிரதர் ஒரு வாரம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எல்பாஃப்ல. வாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஷாம்ராக் ரீசெண்டா எல்பாஃப்ல இருக்கிற ஒரு சைல்டு ஹாஸ்டேஜ் எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருப்பாரு. அப்படின்னா அவருக்கு எல்பாஃப்ல ஏதோ ஒரு வேலை இருக்கு. அண்ட் இந்த டைம்ல நம்ம லூப்பியும் இருக்காரு. அதனால கண்டிப்பா லூப்பி அந்த எல்பாஃப் சைல்டை சேவ் பண்ணுவான். எனக்கு தெரிஞ்சு அந்த சைல்டு கோலனா தான் இருக்கணும். ஏன்னா அந்த ஒரு சைல்டை மட்டும்தான் இப்போதைக்கு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஒரு சைல்டுக்கு மட்டும்தான் ஒரு இம்பார்ட்டன்ஸும் இருக்கு. பிகாஸ் கோலன் வந்து ஸ்காப்பர் கபனோட பையன், அதனாலே அவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. நெக்ஸ்டா அந்த மெரைன்ஃபோர்ட் ஆர்க் டைம்ல ஏஎஸை கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஏஎஸ் எக்ஸிக்யூட் பண்றதுக்காக தான் அந்த மெரைன்ஃபோர்ட் வாரே நடந்துச்சு. ஸோ இப்போ நம்ம கார்ப் கேப்சர் ஆகியிருக்காரு. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பியர்ட் தான். ஸோ கார்ப் கேப்சர் ஆகியிருக்கிறதுனால இதனாலேயே லூபிக்கும் பிளாக் பியர்டுக்கும் ஃபைட் ஏற்படலாம். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்டா அந்த சபோடியா ஆர்க்ல நம்ம கூமா ஸ்ட்ரா ஹேட்ஸை சேவ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இப்போ நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸ் ரீசெண்டா கூமாவை சேவ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னு தெரியல, எல்பாஃப் ஆர்க் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து கூமாவோட அப்பியரன்ஸை பார்க்க முடியல. ஸோ அவரை